நம்மலாம் யாரு? We are proud Kottus. கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். கரெக்டு தான். 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கதறல் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும், வேறு இன்னுமே இருக்காது. கத்தி 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 நீங்கள் மிமிக்ரி செய்கிற அளவுக்கு உங்கள் வாய்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உனக்கு நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டது தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரி தான், மாற்று கருத்தே இல்ல. சத்தியமா ஒப்பாரி தான். ஒத்துக்கிட்டீங்க சார். இதுதாங்க கொத்துஸ்ட பிடிச்சதே இதுதாங்க. ஒரு சில இடத்துல வாய் தவறி ஒத்துக்கிறானுங்க. சரி, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஒத்துக்கிட்டீங்கல்ல, சந்தோஷம். பெரியார் உங்களுடைய கொள்கை தவிர வச்சுக்கின்னு நெத்தியில ஒரு பொட்டு, கையில ஒரு கயிறு, கூடவே ஐயரு ஒடா ஐயர் வாயில் நல்லா வருது. நல்லா வருது. அண்ணா உதயநிதி என்ன உங்களை தானே கேட்குறான். அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, முக்கியமாக மயிர் இருக்கான்னு கேட்குறானே, உங்களை தானே கேட்குறான். அங்கிள் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான். எம்கே ஸ்டாலின் அவர்களே உங்களை தானே கேட்குறான். உங்களை தான் முக்கியமாக கேட்குறானே. என்னென்ன பதில் சொல்ல போகிறீங்க? பெரியார் அவர்களை கொள்கையாக வச்சுட்டு கேட்டான் பார்த்தீங்களா ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நானாக இருந்தேன்னா அப்போவே இவனை ஊபிஸ்லேருந்து விரட்டி அடிச்சிருவேன். எப்படா நீ சொல்லலாம், இதை வச்சு தான்டா நாங்கள் அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவனை அடித்து பற்றிருப்பேன். பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வேறு கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னன்னா இவனை இவ்வளோ தைரியமாக விட்டுட்டு இருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அண்ணன் எங்கேன்னு இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாட்டை அனிருத் அண்ணன் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு சார். நான் கூட கேட்கும்போது இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. பாட்டலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் படித்த மாதிரி பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்காண்ணா பாட்டு. இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிப்பீட் மோடில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். முக்கியமாக செந்தில் பாலாஜி அண்ணனும் இந்த பாட்டை ரிப்பீட் மோடில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி கேட்டுட்டு இருக்கலாம், ஹெட்செட்டை காதில் மாட்டிகிட்டு இருந்துக்கிட்டு நல்லா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாட்டு அருமையாக இருக்குது. அப்படியா? அதுல என்னடா பெருமை? உதயனா தம்பியாரு, தலகாணியாரு எப்படினாலும் இருந்தக்கூடாது. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணணும்? உதயனா தம்பினா அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணும் இப்போ? எதாவது செலகளை வைக்கணுமா? உதயனா தம்பின்னு சொல்லிட்டு செலவு வைக்கணுமா? இல்லைனா ஏதாவது போர்டு கிட்ட மாட்டி விடணுமாடா உனக்கு? எங்கே போனாலும் உதயனா தம்பின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கு. எதுக்கு? நீ ஒன்று பண்ணு. இவன் எதுக்கோ ஒன்று அலையிறான். எதுக்கு? 200 ரூபாய்க்கு அலையிறான். கரெக்டாக கொத்துசுன்னு சொல்லிட்டு இதை பார்த்து காட்டுறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? முதல்ல அவருக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து வழி அனுப்புகிற வெளியே போகிறேங்க. எப்போ பார்த்தாலும் உதயனா தம்பி 200 ரூபா எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு தயவு செஞ்சு அவரை வெளியே அனுப்புங்க. அப்போமாவது வாங்கி முட்டுருக்கானா பார்ப்போம்.